ஈரானில் கால் பதித்த சீனாவின் சக்தி வாய்ந்த போர் விமானம். அமெரிக்கா கண்ணில் விரல் விட்டு ஆட்டும் கமேனி. என்னதான் நடக்கிறது மத்திய கிழக்கில்? உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றுதான் சீனாவின் J-20. இந்த விமானம் தற்போது ஈரானில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி அமெரிக்காவை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. தற்போது உலக அளவில் 2 விமானங்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை. F-22 ராப்டார் மற்றும் F-35 லைட்னிங் II. இந்த இரண்டும் அமெரிக்காவின் விமானப்படையைச் சேர்ந்தது. இந்த விமானங்களுக்கு சவால் விடும் ஒரே விமானம் என்றால் அது சீனாவின் J-20 தான். அந்த அளவுக்கு பார்த்து J-20 செதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு தற்போது கொடுக்கப்பட்டது J-20 விமானத்தின் மாதிரிதான் என்பதால் இது பறக்காது. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதாவது இந்த விமானங்களை சீனா அவ்வளவு சீக்கிரத்தில் ஈரானுக்கு கொடுக்காது. ஏனெனில் உள்நாட்டு தேவைக்காகவே இந்த வகை விமானங்கள் முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் தற்போது விமானத்தின் மாதிரி கொடுக்கப்பட்டிருப்பது ஈரானுடன் சீனா பக்கபலமாக நிற்கும் என்பதை வலியுறுத்துவதாக இருக்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கு ட்ரோன்கள், ஏவுகணை தொழில்நுட்பம், ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் HQ-9B நீண்ட தூர மேற்பரப்பில் இருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணை அமைப்பு மற்றும் YLC-8B ரேடார்களை ஈரானுக்கு வழங்கியுள்ளது. மட்டுமல்லாது ஹைப்பர்சோனிக் திறன் கொண்ட நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளான டோங்ஃபெங் 17 இவற்றையும் சீனா கொடுத்திருக்கிறது. உண்மையில் தற்போது ஈரானுக்கு தேவையானது போர் விமானங்கள் கிடையாது, நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளையும் மிகவும் மேம்பட்ட ரேடார் அமைப்புகளும் தான். அதையும் சீனா கொடுத்திருக்கிறது. சீனா கொடுத்த மீட்டர் வேவ் ரேடார்கள் அமெரிக்காவின் F-35 விமானங்களை கூட கண்டறியும் திறன் கொண்டவை. எனவே இந்த விஷயங்கள் சர்வதேச அளவில் விவாதங்களை கிளப்பியுள்ளன.